சென்னையில் ஒரு பெரிய அடையாளத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். சென்னையில் பெரிய அடையாளம்னு சொல்லணும்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பஸ் டெர்மினஸ் இங்கே தான் வந்திருக்கோம். டைம் பார்த்தோன்னா இப்போ கரெக்டாக 12:15 ஆகுது. 12:15 இல்லை, அதில் வந்து 12:14 காட்டுது. இப்போ டைம் பார்த்தோன்னா 12:22 ஆகுது. Welcome to Gaadi Payananga. Let's explore the real India. Join us as we find more stunning locations and even more incredible experiences. Subscribe now and let's hit the road. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் மோஸ்ட்லி பஸ் ட்ராவல், பஸ் ரிலேட்டட் கான்டென்ட் தான் நம்ம போடுறோம். இப்போது ஃபஸ்ட்டு தடவையாக நம்ம சேனலில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இது சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வாஸ் இனாக்ரேட்டட் இன் 2002, அதாவது 2002 வந்து டாக்டர் ஜெயலலிதா அவங்களால் இனாக்ரேட் ஆச்சு. இப்போ 2026 ஆகஸ்ட். இப்போ ஆகஸ்ட்டில் 2026 ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் லைக் 24-25 இயர்ஸ் வந்து இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சான்றதை நம்ம பார்க்கலாம். சிஎம்பிடின்னு சொல்கிறாங்கல்ல இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, இது பார்த்தோன்னா சிஎம்டியால் கட்டப்பட்டுச்சுங்க. ஆப்ரேட்டட் பை சிஎம்டிஏ. 2002 பஸ் ரூட் பார்த்தோம்னா இங்கே தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி எல்லாமே ஆகுது. பஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோன்னா டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி, கேஎஸ்ஆர்டிசி அதெல்லாம் முதல்ல இருந்தது. பட் கிளாம்பாக்கம் போயிடுறதுலேருந்து நிறைய சர்வீசஸ் வந்து இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா கிளாம்பாக்கம் தான் மேஜராக எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஹப் ஆகிடுச்சு. சிஎம்பிடி பார்த்தோன்னா இந்த பக்கம் உள்ள ரீஜனுக்கு, அதாவது எப்படி சொல்லலாம்னா இந்த பெங்களூர் ரூட்டுக்கு வந்து எல்லாமே இந்த சர்வீஸில் வந்து இப்போ நம்மளுக்கு கவர் பண்ணுறாங்க. பார்க்கிங் இருக்கா? இருக்குது. 2 வீலர் இருக்குது, 4 வீலர் இருக்குது, பார்க்கிங் இருக்குது. இதோ இந்த ஹப்பு பார்க்குறீங்களா இங்கே லெஃப்டில், இது வந்து கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்க்கு கீழே வந்து பேஸ்மெண்ட் 1ல் வந்து 2 வீலர் இருக்குது. எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம பைக் அங்கே தான் விட்டுருக்கேன். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். ஒரு காலத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த இடத்துல இப்போலாம் நம்ம இப்போ போகிற மாதிரி நிற்க இடம் இருக்காது, நடக்க இடம் இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வெறிச்சோடி இருக்கா. ஏன்னா எந்தெந்த ரூட்டில் போகுதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், முன்பதிவு மையம் எதிர்ப்புறம் மாற்றப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த ஊர் போகுதா தெரியலையே. இது ஆக்சுவலி லான்ச் பண்ணப்போ ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுங்க. ஊருக்கு போகிறதுக்கு யார் இந்த பக்கம் வராங்களோ இல்லையோ, சுற்றி பார்க்குறதுக்கு ஆக்சுவலி நிறைய பேர் இந்த பக்கம் வருவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா. அது ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1990s இன்டர் ஸ்டேட் பஸ் சர்வீசஸ் எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ப்ராட்வே பஸ் டெர்மினஸ் இருந்துச்சுல்ல பாரிஸில், அங்கே அப்படிலாம் சைதாப்பேட்டில் இருந்து தான் பஸ் சர்வீஸு இருந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர் பிளான், அதாவது சென்னையில் இன்னர் ரிங் ரோடு, கோயம்பேடு பக்கத்தில் இப்போ இருக்குல்ல, பக்கத்தில் சாஃப்ட் கேம்ஸ் வில்லேஜ், அது பக்கத்தில் இருக்கிற இன்னர் ரிங் ரோட்டில் வந்து ஒரு லேண்டு இருந்து வெஜிடபிள் மார்க்கெட் பக்கத்தில் இதை வந்து பண்ணலான்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாங்க. யார்? தென் சீஃப் மினிஸ்டர். கரெக்டாக 18th November 2002 வந்து இது பப்ளிக்காக இது ஓப்பன் பண்ணாங்க. டாக்டர் ஜெயலலிதா தென் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ தான் அதை ரீநேம் பண்ணாங்க புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பஸ் டெர்மினஸ். இது டோட்டல் ஏரியா பார்த்தோன்னா 36 ஏக்கருங்க. 36 ஏக்கரில் பில்டப் ஏரியா பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 17,840 ஸ்கொயர் ஃபீட். இது ஆப்ரேட் பண்ணுறது சிஎம்டிஏ, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 180 பஸ்வே, அதாவது அதோட ப்ரைமில் இப்போ அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் சர்வீஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்க்கிங் ஏரியா 60 பஸ்ஸஸ்க்கு இருக்குது. 270 பஸ்ஸு எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து பார்க் பண்ணலாம். ஆட்டோ ரிக்ஷா, டாக்ஸி, ப்ரைவேட் கார்ஸு எல்லாத்துக்குமே பார்க்கிங் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அடிஷ்னல் பார்க்கிங் ஸ்பேஸு பைக்கு, காருக்கும் கீழே ஃபெசிலிட்டி இருக்குது. மற்ற ஃபெசிலிட்டியான ரெஸ்டாரண்ட் இருக்குது, லாக்கர் ரூம்ஸ் இருக்குது, ட்ராவல் ஆஃபீஸ், ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட், ஏடிஎம், டார்மிட்ரி, டாய்லெட்டு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, டிஸ்பென்சர், எமர்ஜென்சி கேர் சென்டர்னு அந்த மாதிரி இந்த பக்கம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் இருந்தது, இப்போ இருக்கான்றதை நம்ம போய் பார்ப்போம். பாத் 5 hours, non-AC 200, 11 hours, 23 hours 250, free mobile charging, free locker, free lock,
3 பெட்ஷீட் ஃபார் ஷேரிங் ரூம் டார்மிட்ரி. அதை போட்டிருக்காங்க பாருங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதல் தளம் இருக்குது. ஆர்கே ஹைதராபாத் பிரியாணி பார்த்துட்டு தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து இன்னொரு என்ட்ரி. நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம்ல, நம்ம வந்து அந்த என்ட்ரியில் அந்த பக்கம் இருந்து வந்திருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிறது இந்த என்ட்ரியில் இருக்கோம். இந்த என்ட்ரி வந்து எல்லா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு. இந்த சிப்ஸு கடை, இந்த ஹோட்டல் கடை, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆவின் பால் பார்லர் இருக்குது, அமுல் ஷாப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடையாக இருக்குது பாருங்க. வெயிலுக்கு மக்கள் காஞ்சி போயிருக்காங்க. இந்த ஜூஸ் தான் ஓடும், ஆனால் இந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லோரும் படுத்துருக்காங்க. கிளாம்பாக்கம் இந்த மாதிரி கிடையாது. கிளாம்பாக்கம் ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குது. இது பிளாட்ஃபார்ம் 1 and 2. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து அந்த பக்கம் காஞ்சிபுரம், ஈசிஆர், செய்யார், அதாவது பெங்களூர் போகிற ரூட்டில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருக்குது. ஆற்காடு, வேலூர், அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. பாண்டிச்சேரி போகிற பஸ் இந்த பக்கம் தான் இருக்குது. இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இது ஆற்காடு போகிற வண்டி. இது வேலூர் எஸ்இடிசி ஏசி வண்டி. இது ஆற்காடு. புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் போகிற ப்ரைவேட் வண்டி. வேலூர், குடியாத்தம், கடலூர், பாண்டிச்சேரி. இது வேலூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி. வேலூர், ஆம்பூர், செஞ்சி, ஒசூர், அது போக அப்படி போகுது. ரெண்டு பஸ் பே தான் ஆக்டிவாக இருக்குல்ல இங்கே. ஆமாம், அந்த பக்கம் ஆக்டிவாக இருந்தது, இந்த பக்கம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது பாருங்க, அரசு விரைவு போக்குவரத்து கழகம், வால்வோ மல்டி ஆக்சல் குளிர் சாதன சொகுசு பேருந்து, பெங்களூர், சென்னை பெங்களூர். காலை 11லேருந்து 20:10, 11:10, 7:35 தான். எப்படி இருந்த பஸ் ஸ்டாண்டுங்க ஒரு காலத்தில். எப்பா, நிற்க நடக்க இடம் இருக்காது. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஆனால் நிறையா தான் இருக்குது, நாய்கள் நிறையா இருக்குது. கவர்மெண்ட்டும் அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் நியூட்ரலைஸ் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து இங்கே விட்டுடுறாங்க. அதனால தான் பிரச்சனை. ஏன்னா ஒரு பக்கம் போகிற நாய் மறுபடியும் அந்த பக்கம் தான் வருது. பெங்களூர் வண்டி. ஈசிஆர் ரூட். ஆனால் இங்கே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. அதாவது நீங்கள் இங்கே வாங்க போகிற பொருட்கள் எல்லாமே மேனுஃபேக்சர் ரேட்டு, அதே மாதிரி ப்ரைஸிங்லாம் பார்த்து தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிளாட்ஃபார்ம் 1ல் போனோம். இது பிளாட்ஃபார்ம் 2, ஆரணி, கோயம்புத்தூர், சேலம் போகிற வண்டி. புதுச்சேரி, மாமல்லபுரம், கல்பாக்கம் வழியா.
2 பே தாங்க, பே 1 பே 2. இதில் தான் நம்ம வந்தோம், பே 1ல் இல்லையா. அடுத்து பே 2ல் போயிட்டு பே 1ல் வந்தோம். இது வந்து மெயின் கேட்டுக்கு போகிறது. ஹேண்ட் வாஷ் இருக்குது, இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு தெரில. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ட்ரிங்கிங் வாட்டர். பே 3 and 4 எப்பா பக்கத்தில் போக முடியல. ஜென்ஸ் டாய்லெட்டு சரியான ஸ்மெல் இங்கே வரும்போதே. ஐயோ, யாரும் வாஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எஸ்சிடிசி ப்ரீமியம் பஸ்ஸில் இந்த பக்கம் தான் போகும் போல். தருமபுரி, ஹொசூர், ஆம்பூர், வேலூர் அந்த பக்கம் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆவின் பாலகம். ரிசர்வேஷன் கவுண்டர் அங்கே இருக்கு. க்ளோக் ரூம். எல்லாம் நான் படித்ததுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னது தான், தெரிஞ்சுக்கிட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இருக்கா என்னன்னு தெரில. ரிசர்வேஷன் கவுண்டர் கம்ப்ளீட் டார்க்காக இருக்குது. வெயிட்டிங் ஏரியாவில் இங்கே ஒரு நாய் தான் படுத்துருக்கு. அங்கே பல நாய்கள் படுத்துருக்கு. இது செக்யூரிட்டி ரூம். எப்பா பாருங்க எப்படி இருக்குல்ல. அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் கூட இல்லை. நம்ம உள்ளே போய் நடந்து 2 பே தான், அதை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஹைதராபாத் பிரியாணின்னு போர்டு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஹைதராபாத் பிரியாணி இருக்கான்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒன்று 2 இங்கே ஒரு 3 4 படத்துக்கு இருக்குது இங்கேயே. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா உள்ள ஒரு எப்படியும் ஒரு 7 8 இந்த ஒரு 5 minutes வாக்கில் வந்து எப்படியும் ஒரு 10 12ஆவது நான் பார்த்துருப்பேன். எந்த அளவுக்கு உண்மையா பொய்யான்றது நம்மளுக்கு எதுவும் தெரியாதுங்க. ஆனால் இந்த சிஎம்பேட்டி பஸ் ஸ்டாண்டில் ஒரு தியரி என்னென்னா, இங்கே வந்து லூலு மால் வரப்போகுதுங்கிறாங்க. இன்னொரு தியரி என்னென்னா, செக்ரட்டரியேட்டை கூட இங்கே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணவே இல்லை. மெயின்டெனன்ஸே கிடையாது. கவர்மெண்ட் வெளி உலகத்தில் இப்போ எல்லாத்தையும் அதை தடுக்கிறேன் இதை தடுக்கிறேங்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது ஏதுன்றது தெரியாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. மெட்ரோ நாம கிளம்பலாங்க இப்போ. ஏன்னா ஒரு கிளம்பாக்கத்தை எல்லாருமே அடிச்சு துவச்சி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனால் சிஎம்பேட்டியை பற்றிக்கு யாரும் காட்டினாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 25 வருஷம் கழிச்சு நான் தான் காட்டியிருக்கேன் போல். ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் ஓகே, நீங்கள் பெங்களூர் பக்கம் போகிற ரூட் எல்லாமே கிருஷ்ணகிரி அதே மாதிரி ஈசிஆர் ரூட் எல்லாமே இங்கே தான் போகணும். 4 வீலர் பார்க்கிங்க்கு நம்ம போகலாம். இப்போது இதுதான் 4 வீலர் பார்க்கிங். பைக் எடுக்க போகலாம். நம்ம வண்டி கீழே தான் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இவெல்லாம் மாத கணக்கில் விட்டுட்டு போயிடுவாங்க போல் வண்டியை. வரைக்காமல் எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை இந்த வண்டி பாருங்கள், சொனாட்டா.
எவ்வளோ தூசியாக இருக்குல்ல. நம்ம போகலாம், நம்ம கீழே போகலாம். வெயில் பட்டையை கிளப்பு. ஏய் கருப்பு பூனை, இங்கே பாருங்க. கேமராவில் ஒன்றும் தெரியாது, ஆக்சுவலி இருக்குல்ல, பெரிய மூத்திர சந்த மாதிரி தான் இருக்குது. C3 அந்த பக்கம் இருக்கு. ரைட், இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இது ஒரு சின்ன vlog தான். இங்கேயும் பல மாதம் கொண்டு வந்து யாரோ வண்டி விட்டு போயிட்டாங்க போல இருக்குது. ஓகே, சஃபிஷியன்ட் லைட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கிங்கில். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே 1 2 3 மற்றபடி டே லைட்டை நம்பி தான் இருக்குது. இன்கேஸ் ஈவினிங் 6 4 5 6க்கு மேலே ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரில. சரிங்களா, கோயம்பேடு சிஎம்பிடி ஒரு சின்ன vlog இது. பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பஸ் ட்ராவல் vlogs, இன்ட்ரெஸ்டிங் vlogs எல்லாமே நம்ம சேனலில் வரும். டாட்டா, பபாய்.